அனைவருக்கும் வணக்கம். இது சாய் கவிச்சாரல். நான் ஜிவி டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எழுதுகிற ஸ்டூடெண்ட்டுக்கான வீடியோ நம்பர் 28 27 வீடியோ போட்டாச்சு. 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்திலிருந்து 5 இயல் முடிச்சிட்டோம் கம்ப்ளீட்டாக மொழிபெயர்ச்சி வரைக்கும். இப்போ வந்து 6வது இயலில் உரைநடையில் பன்முக கலைஞர் இதுதான் கொடுத்துருக்காங்க. நான் முழுமையாக விளக்கம்லாம் சொல்லிட்டு தான் பின்னாடி கொஸ்டின் ஆன்சர் கொடுக்குறேன். எல்லாத்துக்குமே அப்படி தான் கொடுக்குறேன். வெறும் கொஸ்டின் ஆன்சர் மட்டும் படித்தா இப்போ ஏதோ படித்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் கொஸ்டின் கொஞ்சம் மாற்றி கேட்டாலும் அதுக்கான ஆன்சர் தெரியாது. முழுசாக நம்ம படிச்சிட்டப்போ அவங்க என்ன கேட்டாலும் எப்படி கேட்டாலும் நம்மளால் சொல்ல முடியும். அதனால தான் விளக்கம் கொடுத்துட்டு பின்னாடி கொஸ்டின் ஆன்சர் கொடுக்குறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள். அங்கே இயல் 5 கல்வி. இப்போது இயல் 6 கலையை பற்றி சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே கலையை பற்றி தான் வரும் இந்த இயலில் இருக்கிற எல்லா பகுதியிலையும். இப்போ பாருங்கள், உரைநடை உலகத்தில் பன்முக கலைஞர் டாக்டர் கலைஞர் மு. கருணாநிதி அவர்களை பற்றி தான் இதில் சொல்லியிருக்காங்க. முதல்ல இந்த பாடக்கத்துக்கு முன்னாடி இது நுழையும் முன்ற பகுதியில் முன்னுரையாக சில விஷயம் கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்தும் கொஸ்டின் கேட்டுறாங்க. அதனால் அதையும் நான் சொல்லிடுறேன். இயற்பெயர் மறைந்து இட்ட பெயர் நிலைக்கும் அளவுக்கு கலைஞர் மு. கருணாநிதி அவர்களை அடையாளப்படுத்தி தன்னை பெருமைப்படுத்தி கொண்டது கலை. கேட்கலாம் இது கொடுத்து தன்னை இயற்பெயர் மறைந்து இட்ட பெயர் நிலைக்கும் அளவுக்கு கலைஞர் மு. கருணாநிதி அவர்களை அடையாளப்படுத்தி தன்னை பெருமைப்படுத்தி கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கலை அது மாதிரி ஏதாவது 4 ஆப்ஷன் கொடுக்கலாம். அல்லது கலை கீழ்கண்டவரை அடையாளப்படுத்தி தன்னை பெருமைப்படுத்தி கொண்டதுன்னு கலைஞர் கருணாநிதியோட இன்னும் 3-4 பேர் சேர்த்து கூட கொடுக்கலாம். அதனால் நீங்கள் எல்லாத்தையுமே படிச்சிடுறது தான் சரியாக இருக்கும். அதனால் எதையும் விடாமல் இதெல்லாம் ஒரு முறை காதில் கேட்டால் போதும், அப்படியே ஞாபகம் இருக்கும். திரும்ப ஞாபகம் வச்சுக்க வேண்டியதில்லை. அதனால் அப்படியே கேட்டுக்கோங்க. இப்போ இந்த பேராகிராஃபில் என்னென்னா, அன்பழகன் அவர்கள் கலைஞரை பற்றி சொன்னது கீழே தான் அவருடைய பேர் கொடுத்துருக்காங்க. நான் முதல்ல ஏன் சொல்லணுன்னா இவர் அன்பழகன் கலைஞரை பற்றி சொன்னது என்ற மைண்டோடு நீங்கள் கவனிச்சிங்கன்னா அது என்ன சொல்லியிருக்கிறாருன்றது புரியும். அதனால தான் கலைஞர் பகுத்தறிவு கொள்கை பரப்பும் சிந்தனையாளர், பழுமரக்கனி பயன் கொள்ளும் பேச்சாளர், படித்தவரை கவரும் ஆற்றல் கொண்ட எழுத்தாளர், கலைத்துறையில் வாகை சூடிய படைப்பாளர், தொட்டது துலங்க துறைதோறும் தம் முதிரை பதிக்கும் திறமையாளர், முத்தமிழிலும் வல்ல வித்தகர், செந்தமிழுக்கொரு தீமையெனில் தம்முயிரும் தந்திட துணியும் தியாகத் திருவுருவம் என்பார் பேராசிரியர் அன்பழகனார். இது கலைஞரை பற்றி பேராசிரியர் அன்பழகன் அவர்கள் சொன்னது. இது இவரும் அவர் கலைஞர் உயிரோடு இருக்கும்போது அவர் பற்றி சொன்னது. அதுக்கடுத்தது குழந்தை உள்ள கலைஞர் அப்படின்ற தலைப்பில் என்ன கொடுத்துக்கிறாங்கன்னா, அவர் ஒரு நூலில் தன்னை பற்றியும் தன்னுடைய தங்கை பற்றியும் மலையில் விளையாடினதை பற்றி சொல்லியிருப்பார். அது குழந்தை உள்ளத்தோடு அது கூட சொல்லியிருக்கிறாருன்றதுனால இது கொடுத்துருக்காங்க. பாருங்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நானும் தங்கையும் மலையை கண்டாலே மயில் போல குதிப்போம். முன்பெல்லாம் அன்பாக பாட்டி கோவிக்கிற வழியில் மலையில் நனைந்து கொண்டு ஆடுவோம். தெருவிலே சிறு சிறு கால்வாய்கள் போல் நெளிந்தோடும் மழை நீரிலே மிதக்க விட்டிருக்கும் காகித படகுகள் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சின்ன வயசில் அவரும் அவங்க தங்கையும் விளையாடினது. பாட்டி உடம்புக்கு ஆகாது உள்ளே வாங்க அப்படின்னு கூப்பிட்ற வரைக்கும் விளையாடுவோம் அப்படின்னு தாம் எழுதிய புதையல் என்னும் புதினத்தில் குழந்தை உள்ளத்துடன் எவ்வாறு மலையில் நனைஞ்சது பற்றியெல்லாம் பதிவு செஞ்சுருப்பார். அவர் திருவாரூர் மாவட்டத்தில் எழில் சூழ்ந்த சிற்றூர் திருக்குவளையில் தான் பிறந்தார். அவர் பிறந்த ஆண்டு 1924 ஜூன் மாதம் 3ஆம் நாள் பிறந்தார். அப்புறம் ஏராள நிலத்தையும் நாவால் தமிழையும் பயன்படுத்திய கவிஞர் முத்துவேலருக்கும் அஞ்சுகம்மையாருக்கும் 3வது மகனாக பிறந்தார். அதுக்கடுத்து போராட்ட கலைஞர் தலைப்பில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். திருக்குவளையில் தொடக்க கல்வி பயின்றார். திருவாரூரில் உயர்நிலை பள்ளி பயின்றார். அங்கே திருவாரூரில் உயர்நிலை பள்ளியில் படிக்கும்போது அவருக்கு ஒரு துணைப்பாடமாக அரசியல் அரிச்சுவடி அமைந்த ஒரு புத்தகம் அவருக்கு துணைப்பாடமாக இருந்தது. அதில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, 1921 சென்னை மாகாணத்தில் நீதி கட்சி சார்பில் முதலமைச்சராக இருந்த பனகல் அரசரின் சாதனைகளை தான் அந்த நூலில் சொல்லியிருப்பாங்க. அதை படித்தார் அவர். பள்ளி முடித்த மாலை வேலைகளில் தாம் எழுதிய அவரே ஒரு எழுதியிருந்தார். என்னென்னா, வாருங்கள் எல்லோரும் போருக்கு சென்றிடுவோம் என்று தொடங்கும் ஒரு பாடலை எழுதியிருந்தார். அதை மாலை நேரத்தில் எடுத்து அது முழங்கியபடி இந்தி திணிப்பை எதிர்த்து மாணவர்களெல்லாம் ஒன்றா திரட்டின்னு திருவாரூர் வீதியில் வலம் வருவார். அப்போ வயசு அவருக்கு 14 தான்.
போராட்ட பண்புடன் வளர்ந்ததால் கலைஞர் அவருக்குள்ள அந்த போராட்ட பண்பு தான் அவருக்குள்ள அந்த கலைத்தன்மையும் வளர்த்தது. அடுத்து பார்க்கலாம். பாருங்க, அடுத்து பேச்சு கலைஞர். இளமை பருவத்திலேயே பெரியாரின் பகுத்தறிவு கருத்துக்கள் கலைஞரை ஈர்த்தன. பட்டுக்கோட்டை அழகிரி, அறிஞர் அண்ணா ஆகியோரின் பேச்சாற்றல் அவர் கவர்ந்தது. அதனால் அவரே நட்புன்ற தலைப்பில் ஒரு சொற்பொழிவு ஆற்றினார். அது பலரும் அவரை பாராட்டினாங்க. பள்ளி பருவத்திலேயே மாணவர்களுக்கு பேச்சு பயிற்சி அளிக்கிறதுக்காக சிறுவர் சீர்திருத்த சங்கம் என்ற ஒரு அமைப்பை கலைஞர் ஏற்படுத்தினார். மாணவர் ஒற்றுமையை வளர்த்தெடுக்கிறதுக்காக தமிழ்நாடு தமிழ் மாணவர் மன்றம் என்ற அமைப்பை தொடங்கினார். சின்ன வயசுலேயே 2 அமைப்பு தொடங்கியிருக்கிறாரு. பேச்சு பயிற்சிக்காக சிறுவர் சீர்திருத்த சங்கம், ஒற்றுமையை வளர்த்தெடுக்கிறதுக்காக தமிழ்நாடு தமிழ் மாணவர் மன்றம், இந்த மாதிரி 2 அமைப்பை ஏற்படுத்தினார். தமிழர் தமிழ்நாடு என்ற சிந்தனையில் தம் ஆயுளை செலவிட்ட கலைஞர் சென்ற இடமெல்லாம் செறிவாக தமிழ் பேசி தன்மானத்தை, தமிழ் உணர்வை, தமிழ் இலக்கியம், பகுத்தறிவு, மத ஒருமைப்பாடு, சமூக நல்லிணக்கம் இதெல்லாம் நமக்கு ஓட்டினார். அதுக்கடுத்து இளைய தலைமுறையை எழுவாய், செய்யப்படு பொருள் பயனில் இயல் விழுவாய், அறிவில் மூத்தோரை தொழுவாய், அரிய பயன் காண ஆழ உழுவாய். இது கலைஞரின் முத்தான பேச்சுக்கு ஒரு முத்திரையாம். அவர் எப்படி பேசுவார் அவருன்றது கொடுத்து முத்தான பேச்சுக்கு ஒரு முத்திரை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்க்கலாம். எது படித்தாலும் படிச்சுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. ஒரு நிமிஷம் கண்ணு மூடி ரிவ்யூ பண்ணி பார்க்கணும். நம்ம என்ன படித்தோம், என் தலைப்பு, அதுக்குள்ளே என்ன விஷயம் அப்படின்றத பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது இதில் முன்னுரை பார்த்தோம். முன்னுரையில் கலை எப்படி அடையாளப்படுத்திக்கிச்சுன்னா, அப்புறம் அன்பழகன் கலைஞரை பற்றி என்ன சொன்னார்னு பார்த்தோம். அதுக்கடுத்து குழந்தை உள்ள கலைஞரில் கலைஞர் எப்படி தானும் தங்கையும் விளையாடினது பற்றியெல்லாம் புதியல் என்ற நூலில் சொல்லியிருக்கிறாரு. அதை பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் போராட்ட கலைஞரில் அவர் எப்படி மாணவர்களை திரட்டி இந்திக்கு எதிராக போராடினார் அப்படின்ற விஷயம்லாம் பார்த்தோம். அதுக்கடுத்து பேச்சு கலைஞரில் பெரியாருடைய பகுத்தறிவு கருத்துக்கள், அறிஞர் அண்ணா, பட்டுக்கோட்டை அழகிரி இவர்களுடைய பேச்செல்லாம் இவர் எப்படி கவர்ந்தது, இவர் நட்புன்ற தலைப்பில் பேசினார், இதெல்லாம் பார்த்தோம். இப்போ நம்ம நாடக கலைஞர் தலைப்பில் பார்க்கலாம். அவர் தமக்கே உரிய தனி நடை கலைஞருக்கு எப்பவுமே உண்டு. அவர் தமிழர் மேடை நாடகங்கள் பக்கம் ஈர்த்துட்டார். அவர் எழுதிய முதல் நாடக நூல் பழனியப்பன். 1944ஆம் ஆண்டில் தான் அவர் முதல்ல எழுதினார் அதை. அதுக்கடுத்தது சாம்ராட் அசோகன், மணிமகுடம், வெள்ளிக்கிழமை, காகிதப்பூ உட்பட பல நாடகங்களை எழுதினார். இதெல்லாம் நாடகமாக எப்படி குறிப்பு வச்சுக்கிறதுன்னு நான் சொல்கிறேன் கேள்வி பதில். அப்போ தான் எழுதிய தூக்கு மேடை என்ற நாடகத்தில் நடிகர் எம்.ஆர். ராதாவின் வேண்டுகோளுக்கு இணங்க மாணவ தலைவராக கருணாநிதி நடித்தார். கருணாநிதி எழுதிய தூக்கு மேடை நாடகம். அதில் எம்.ஆர். ராதா கலைஞரையே நடிக்க சொன்னார் மாணவ தலைவராக. அவர் நடித்தார். அதில் அந்த நாடகத்தின் பாராட்டு விழாவில் தான் கலைஞருக்கு கலைஞர்ன்ற பட்டம் கொடுத்தாங்க. அதுதான் பின்னாளில் மக்கள் அவரை அன்புடன் அழைக்கும் பெயராக மாறிடுச்சு. அதுக்கடுத்து திரைக்கலைஞர். இதில் பார்த்திங்கன்னா அவர் எப்படி திரைத்துறைக்கு வந்தார்னா, இவருடைய திறமையை உணர்ந்து ஏஎஸ்ஏ சாமின்ற ஒரு இயக்குனர் அப்போ இவர் எம்ஜிஆர் நடிக்கிற ராஜகுமாரின்ற ஒரு படத்துக்காக வசனம் எழுத சொன்னார் கலைஞரை. அப்போ கலைஞர் முழு வசனத்தையும் கலைஞர் எழுதினார். படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. அப்போ தான் திரையுலகில் 2 பெரிய நட்சத்திரம், அதாவது கதை எழுதுறதுக்கு கலைஞரும், நடிக்கிறதுல எம்ஜிஆரும், இவங்க 2 பேரும் மிகப்பெரிய நட்சத்திரங்களாக உதித்தாங்க. அது எப்படின்னா 1947ல். கலைஞரின் கதை வசனத்தில் எம்ஜிஆர் நடிப்பில் இன்னும் நிறைய படம் வந்துச்சு. மருதநாட்டு இளவரசி, மந்திரகுமாரி, மலைக்கல்லன் முதலான படங்கள் நாம் மலைக்கல்லன் இதெல்லாம் தொடர்ந்து வெளிவந்துச்சு. அடுத்து கலைஞரின் வசனங்கள் எப்படி இருக்குன்னா, சொல்லும் புதிதாக்கும், சுவையா புதிதாக்கும், சொல் புதிது சுவை புதிது என்று கேட்பவர் வியக்கம் வண்ணம் இருக்கும். தமிழ் துறையில் திருப்புமுனையாக இருந்த பாவலர் பாலசுந்தரம் கதை எழுதினார். பராசக்தி, இதுக்கு திரைக்கதை வசனம் கலைஞர் எழுதினார். அந்த படம் வெளிவந்த மறுநாள் பராசக்தி பற்றி தான் பாருங்களும் பேசினாங்க, எங்கேயுமே பேசினாங்க. அதில் நடித்தது சிவாஜி கணேசன். புகழின் உச்சத்தையே தொட்டுட்டார் அந்த ஒரே படத்தில், சிவாஜி கணேசன் முதல் படத்திலேயே. ஏன்னா கலைஞருடைய வசனம் அதன் பிறகு சிவாஜியின் நடிப்பில் உருவான திரைப்படம் மனோகரா, ராஜாராணி இந்த படத்துக்கும் கலைஞர் தான் வசனம் எழுதி வெளிவந்து வெற்றி படங்களாகிடுச்சு. அறிஞர் அண்ணா ரங்கோன் ராதான்ற ஒரு கதை எழுதினார். அதுக்கு திரைக்கதை கலைஞர் எழுதினார். அதுலேயும் நடித்தார் சிவாஜி கணேசன். இந்த படத்தில் டிஆர் பாப்பா இசையில், டிஆர் பாப்பான்றவர் அப்போ இசையமைப்பாளராக இருந்தார். அவருடைய இசையில் 11 பாட்டு இருந்துச்சு. அதில் 4 பாட்டும் கலைஞர் எழுதினார். திரைக்கதையும் அவர் தான் எழுதினார். இந்த 4 பாடல்களையும் கலைஞர் எழுதினார். அதில் சிவாஜி கணேசன் நடித்தார், டிஆர் பாப்பா இசையமைத்தார்.
அதுக்கடுத்து மறக்க முடியுமான்ற திரைப்படத்தில் காகித ஓடம் கடல் அலை மேலே என்ற பாடல் வந்து காலத்தால் மறக்க முடியாத பாட்டு. இப்போ கூட வரும் அது, காகித ஓடம் கடல் அலை மேலே போவது போலே முகரும் போகும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து கலைஞரின் வாசனம் வந்து கேட்பவருக்கு வந்து மொழி இன்பத்தை கூட்டும், முற்போக்கு சிந்தனைகளை கொண்டிருக்கும், இன்றைய இளைஞர்களையும் வசீகரிக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ மட்டும் இல்லை, இன்றைய இளைஞர்களை கூட வசீகரிக்கக்கூடியதாக இருக்கும். இன்னும் பாருங்கள், அதுக்கு எடுத்துக்காட்டாக 2 வசனம் கொடுத்துக்கிறாங்க பாருங்கள். மனசாட்சி உறங்கும்போது மனக்குரங்கு ஊர் சுற்ற கிளம்பி விடுகிறது என்னும் பூம்புகார் படத்தின் வாசனம். பாருங்கள் எவ்வளோ அருமையாக. மனசாட்சி உறங்கும்போது மனக்குரங்கு ஊர் சுற்ற கிளம்பிடுது. மனசாட்சி இருந்தால் அது மாதிரி கிளம்பாது இல்லையா? அதுவும் பூம்புகார் படத்தில் அந்த வசனம். இன்னொன்று வந்து இதோ சாக்ரட்டிஸ் அழைக்கிறேன் ஓடி வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா ராணி படத்தில் ஒரு வசனம் என்னென்னா, நாற்றம் எடுத்த சமுதாயத்தில் நறுமணம் கமழ்விக்க இதோ சாக்ரட்டிஸ் அழைக்கிறேன் ஓடி வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சாக்ரட்டிஸ் பேசுகிற மாதிரி ஒரு வசனம் இருக்கும், ராஜா ராணி பட வசனம். அதுவும் வந்து அவருடைய சொல் புதிது சுவை புதிதுன்றதுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது பாருங்கள். அடுத்து பார்க்கலாம். அடுத்து பாருங்கள், பொறுத்தது போதும் மனோகரா பொங்கி எழு என்ற மனோகரா பட வசனம். கலைஞரின் எழுத்துக்குரிமையை காலத்திற்கும் சொல்லுவை. இப்போ கூட சொல்லுவாங்க, கலைஞரின் வசனம்னாவே பராசக்தி வசனமும் இந்த பொறுத்தது போதும் பொங்கி எழு மனோகரா, இது ரெண்டும் தான் நிறைய பேர் பேசுவாங்க. 1947 தன்னுடைய 23வது வயசில் திரைப்படத்துக்கு முதல்ல எழுத தொடங்கினவர். 2011 தன்னுடைய 92வது வயசில் தொலைக்காட்சி தொடர் ராமானுஜம் தொடருக்காக எழுதி நிறைவாக எழுதினார். 23 வயசுலேருந்து 92 வயசு வரைக்கும் நிறைவாக எழுதினார் அவர். அதுக்கடுத்து கலைஞருடைய கதை வசனங்கள் பார்த்திங்கன்னா, பகுத்தறிவு பேசி எழுதியதுன்னா பராசக்தி, ராஜகுமாரி, மலைக்கல்லன். பராசக்தி படத்தில் பார்ப்பீங்க, கோயில்கள் கொடியவர்களின் கூடாரமாக ஆகிவிடக்கூடாதுன்னெல்லாம் அந்த பகுத்தறிவு கருத்தெல்லாம் பேசுவாங்க. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. பராசக்தி, ராஜகுமாரி, மலைக்கல்லன், இது 3 வந்து பகுத்தறிவு கருத்துக்கள், ஞாபகம் வச்சுக்கோங்க. சமூக கருத்துக்கள் பேசியவை மருது நாட்டு இளவரசி, பணம், நாம், திரும்பிப்பார். இதுக்கு என்ன ஒரு குறிப்பு கொடுக்கலாம், சமூகத்தில் பணம் இல்லாமல் இருக்க முடியாது. நம்ம மருது நாட்டு இளவரசிக்கிட்ட போய் நாம் கேட்கலாம், திரும்பி பாரு யாராவது வந்துட போகிறாங்க. இப்படி வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான் இது, வேறு எதுக்கும் நான் சொல்கிறதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இது வந்து பேர் தான், சமூக கருத்துக்கள் பேசிய படங்களினுடைய பேர் இது. மருது நாட்டு இளவரசி, பணம், நாம், திரும்பிப்பார். சமூகத்தில் வாழ்கிறதுக்கு பணம் முக்கியம். மருது நாட்டு இளவரசிக்கிட்ட கேட்கலாம், நாம் கேட்கலாம், திரும்பிப்பார் யாராவது வந்துட போகிறாங்க. இது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சமூகம் பணம் நினச்சிட்டு நாம் மருது நாட்டு இளவரசிக்கிட்ட கேட்கலாம், திரும்பிப்பார் யாராவது வர போகிறாங்க. இப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தொடர்ந்து. அடுத்து பெண்கள் முன்னேற்றம் பேசியிருந்து. இப்போ பெண்கள் முன்னேற்றம்னும்போது பெண்களுக்கு வந்து எப்போ பிரச்சனை ஆரம்பிக்கும், அதுக்கு முன்னேற்றமாக தான் இருப்பாங்க. மணமகள் போது தான் ஆரம்பிக்கும். அப்போ அது ஞாபகம் வச்சுக்கோங்க. மணமகள் வந்து 2 பேரும் எப்படி இருக்கணும், மணமகனும் மணமகளும் ராஜா ராணி மாதிரி வாழணும். அப்போ இருவர் உள்ளமும் எப்படி இருக்கணும், பாச பறவைகள் மாதிரி இருக்கணும். அப்போ தான் பெண்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். மணமகள், ராஜா ராணி, இருவர் உள்ளம், பாசப்பறவைகள். இதெல்லாம் வந்து படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே புரியும். இருந்தாலும் இதில் வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான குறிப்புகள் தான் நம்ம ஈஸியாக எழுதிடலாம். பெண்கள் முன்னேற்றம் பேசியவைன்னுட்டு இதில் ஒரு புத்தகம் கொடுத்துட்டு இந்த சமூகத்திலேருந்து 2 கொடுத்துடலாம். அப்போ வந்து உங்களுக்கு குழம்பிடும், இது எல்லாமே கலைஞர் எழுதின நூல் தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம தனித்தனியாக பிரித்து பார்க்கணும். இப்படி ஞாபகம் வச்சுக்கினா இப்போ ஞாபகம் இருக்கும். பெண்கள்னாவே என்னென்ன வரும், மணமகள். பெண்கள் முன்னேற்றமே எங்கேருந்து தடைப்படுது, நல்லவங்களாக இருந்தால் ஆரம்பிக்கும். அப்போ தான் நமக்கு போகிற வீடு, கெட்டவங்களாக இருந்தால் அப்போ தான் தடைப்படும். அப்போ பெண்கள் முன்னேற்றம் குறித்து நம்ம எங்கே பேசணும்னா மணமகள்ன்ற தொடங்குற இடத்துல தான். அப்போது மணமகள் அவங்க எப்படி இருக்கணும்னா, திருமணம் செஞ்சுக்கிறவங்க ராஜா ராணி மாதிரி இருக்கணும். இருவர் உள்ளமும் பாசப்பறவையின் மாதிரி இருக்கணும். இது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. மணமகள், ராஜா ராணி, இருவர் உள்ளம் பாசப்பறவைகள். இது பெண்கள் முன்னேற்றம் பற்றிய நூல்கள். அடுத்து அரசியல் பேசுனது புதுமை பித்தன். அரசியலில் வந்து எப்படியாவது ஜெயிக்கணும்னு பித்து பிடிச்சிருப்பாங்க, அப்படி வச்சுக்கோங்க. புதுமை பித்தன். அரசியலங்குமரி. அந்த அரசியலில் வரவங்க அரசியலங்குமரி. அவங்க வந்து வண்டிக்கார மகனை தான் கல்யாணம் பண்ணிப்பான்னு குறவஞ்சியில் சொல்கிறாங்க. இந்த குறி பார்த்து சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் குறவஞ்சின்னு வரும். குறவஞ்சியில் வண்டிக்கார மகனை தான் அரசியலங்குமரி கல்யாணம் பண்ணிக்குவான்னு சொல்லிட்டு குறவஞ்சியில் சொல்கிறாங்க. புதுமை பித்தன் வந்து அரசியல் பித்து பிடிச்சவங்க. இது மாதிரி ஞாபகம் வச்சுங்க. அரசியல்னால் புதுமை பித்தன்,
குறவஞ்சி, அரசியலங்குமரி, வண்டிக்காரன் மகன் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இலக்கியம் பேசிய படங்கள் அபிமன்யு, பூம்புகார், உளியின் ஓசை. இது தெரியும். பூம்புகார் வந்து சிலப்பதிகாரம் இலக்கியத்திலேருந்து வர்றது தான். அபிமன்யு இலக்கியத்தில் தான் வருது. இதில் உளியின் ஓசை இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 3ம் பூம்புகார், அபிமன்யு, உளியின் ஓசை இது மட்டும் வந்து இலக்கியம் பேசிய இது படங்கள். கலைஞருடைய இலக்கியம் பேசிய படங்கள். அதாவது இலக்கியத்தை பற்றினது இது எல்லாமே. அதுக்கடுத்து இதழியலில் கலைஞர். இதழியல்னால் பத்திரிகை துறையில் என்ன பண்ணார் பாருங்கள். இளம் வயதிலேயே கலைஞர் மாணவநேசன் என்னும் கையெழுத்து ஏட்டை நடத்தினார். அப்போல்லாம் அச்சு இதெல்லாம் நிறைய கிடையாது. அதனால் அவர் வந்து மாணவநேசன் கையெழுத்து பிரதி தான் முதல்ல ஆரம்பித்தார். அதுக்கடுத்து அப்போ நல்லா பயிற்சி எடுத்துக்கினார். அதனால் அந்த ஊக்கத்தில் அண்ணா வந்து திராவிட நாடு, அண்ணாவினுடைய திராவிட நாடுன்ற ஒரு இதழில் கட்டுரை எழுத ஆரம்பித்தார். அப்போது வந்து அவருக்கு வயசு 18. அடுத்து பார்க்கலாம். அண்ணாவின் திராவிட நாடு இதழில் 18 வயசில் எழுதினாரா. அதே ஆண்டில் முரசொலி வெளியீட்டு கழகன்ற பெயரில் நிறுவனம் ஒன்று தொடங்கினார். முரசொலி ஏட்டை கையெழுத்து இது இயக்கமாக தொடங்கி வார இதழாக்கி அப்புறமா நாளேடாக்கிட்டார். முதல்ல கையெழுத்து இயக்கமாக தான் அந்த முரசொலி ஏடு தொடங்கினாங்க. அப்புறம் வந்து வார இதழாக்குனாங்க. வாரத்துக்கு ஒன்று வர மாதிரி. இப்போ நாளேடு இது வரைக்கும் இப்போவும் முரசொலி வந்துட்டு தான் இருக்குது. சேரன் என்ற புனைப்பெயரில் பல கட்டுரைகள் எழுதினார். அந்த இதில் வந்து முரசொலியில் சேரன்ற புனைப்பெயரில் பல கட்டுரை எழுதினார் அவர். எழுத்தை தம் ஆயுதமாக கொண்டு அதன் மீது அளவற்ற நம்பிக்கை கொண்ட தலைவராக திகழ்ந்தவர் கலைஞர். எழுத்து வந்து தம்முடைய ஆயுதமாக வச்சு அதன் மேலே அளவற்ற நம்பிக்கை கொண்ட தலைவராக இருந்தவர் வந்து கலைஞர். தமது எண்ணங்களையும் விருப்பங்களையும் கடைக்கோடியில் இருக்கிற மக்களுக்கு எப்படி கொண்டு போனார்னா, உடன்பிறப்புகளுக்குன்னு ஒரு கடிதம் எழுதுவார் தொடர்ந்து. இதில் முரசொலியில் உடன்பிறப்புகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பில் எழுதினார். அதுதான் வந்து அவருடைய எண்ணங்களையும் விருப்பங்களையும் கடைக்கோடி மக்களுக்கும் கொண்டு போய் சேர்த்தது. கலைஞரின் ஒரு நேரில் கேட்டு சுவைத்தவர்கள், நேரில் கேட்டவங்க எப்படி ஒரு உணர்வை பெறுவாங்களோ அதே மாதிரி உணர்வு அந்த கடிதத்தை படிக்கும்போது கூட வருமா. அப்படி எழுதுவார் அவர் கடிதம். படிப்பவர்களை வசப்படுத்தும் ஆற்றல் பெற்றவை வந்து அந்த கடிதங்கள். தமிழ்நாட்டின் வரலாற்றை யாராவது ஆய்வு செய்யணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு கருவூலம் மாதிரி இருக்கிறது இந்த கடிதங்கள். ஏன்னா தமிழ்நாட்டு வரலாறு எல்லாமே அதில் தெரிஞ்சிடும். அவர் எழுதிக்கிற கடிதங்கள் அப்பப்போ நிலைமையெல்லாம் எழுதியிருப்பார். அதனால் தமிழ்நாட்டின் வரலாற்றை தெரிஞ்சுக்கணுன்னா அந்த கடிதங்களை படித்தாவே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து ஏற்றமிழ் கலைஞர் இந்த தலைப்பில் என்ன சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள். மலேசியா மண்ணில் சுபாஷ் சந்திர போஸ் வந்து இந்திய தேசிய இராணுவத்தை அமைச்சார். மலேசியாவில் அப்போ வெள்ளையருங்க ஆங்கிலேயர்கள் நம்ம நாட்டில் இருந்தபோது அவங்களுக்கு எதிராக சுபாஷ் சந்திர போஸ் வந்து இந்திய தேசிய இராணுவம் அமைச்சார். அதில் இருந்த ஒரு வீரரை வந்து அவர் பேர் வந்து மலேசிய கணபதி. அவங்க வந்து ஆங்கிலேயருங்க வந்து தூக்கிலிட்டாங்க அவரை. அதை அவங்களுக்கு எதிராக இருக்கிறாங்கன்றதுனால அதை இறந்ததை அறிந்த கலைஞர் என்ன பண்ணார், கயிற்றில் தொங்கிய கணபதி என்ற ஒரு கட்டுரை நூலை எழுதினார். அப்போது வயசு அவருக்கு வந்து 22. பாருங்கள், 22 வயசுலேயே எழுதியிருக்கிறாரு. அடுத்து பார்க்கலாம். அவர் எழுதிய கயிற்றில் தொங்கிய கணபதி வந்து ஆங்கிலேய எதிர்ப்புணர்வு கலைஞருள்ளும் இருந்ததை காட்டும் நூலாக இருந்தது. இலக்கியத்தில் அவர் ஆற்றிய பணி. சிறுகதைகள் என்ன, புதினங்கள் என்னான்னு பார்க்கலாம். சிறுகதைகள் வந்து நலாயினி, சித்தார்த்தன் சிலை, சந்தனக்கிண்ணம், தாய்மை, புகழேந்தி, அணில் குஞ்சு இதெல்லாம் வந்து சிறுகதைகள். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, புகழேந்தி சின்ன பையன்னு வச்சுக்கோங்க. சிறுகதைகள் சிறு பையன் சிறுகதைகள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி ஆரம்பிக்கணும். புகழேந்தி வந்து அணில் குஞ்சுகளை வெட்டிகிட்டே போனான். ஏன்னா அவன் சின்ன பையன் இல்லையா, வெட்டிகிட்டே போனான். அது போயிட்டு அங்கே ஒரு சிலை இருந்தது, சித்தார்த்தன் சிலை. அங்கே ஒளிஞ்சிக்கிச்சு. அங்கே வந்து எதிரில் சந்தன கிண்ணம்லாம் இருந்தது. அதை போய் புகழேந்தி எடுத்தான். அப்போ நலாயினின்னு ஒரு பெண் வந்தால் தாய்மை உணர்வோடு மன்னிச்சுட்டு சரி போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிண்ணத்தை வாங்கின்னு அனுப்பிட்டான். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. சும்மா ஞாபக குறிப்பு தான். அப்படியே தொடர்புபடுத்தி ஞாபகம் வச்சுன்னா அப்படியே ஞாபகம் இருக்கும். அதனால் அதுக்கடுத்து புதினங்கள்னு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பெருசாக இருக்கும். சிறுகதைகள் சின்னதாக இருக்கும். புதினங்கள் வந்து பெரிய கதையாக இருக்கும். அதுக்கு தான் புதினங்கள்னு சொல்லுவாங்க. ராமாபுரி பாண்டியன், பொன்னர் சங்கர், தென்பாண்டி சிங்கம், ஒரே ரத்தம். பேர் பார்க்கும்போதே புதினங்கள் நல்லா தெரியுது, நீளமாக இருக்கும்னு. ரோமாபுரி பாண்டியனும் பொன்னர் சங்கர் இதெல்லாம் பாருங்கள் வரலாற்று பேராக இருக்குது. இதை வச்சு நீங்கள் புதினங்கள்னு கண்டுபிடிச்சிக்கலாம். தென்பாண்டி சிங்கம், ஒரே ரத்தம் இதெல்லாம் வந்து புதினங்கள். அப்படி 2 முறை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்துடும். எது தெரியலையோ அதை விடவே கூடாது. எவ்வளோ நேரம்னாலும் திரும்பி திரும்பி நமக்கு ஒரு தெரியாத விஷயத்தை தான் ஈஸியாக ஆகிற வரைக்கும் விடவே கூடாது. திரும்ப திரும்ப யோசித்து அதை கரெக்ட் பண்ணிக்கணும்.
அடுத்து பாருங்க, தம் வாழ்க்கை வரலாற்றை நெஞ்சுக்கு நீதின்ற தலைப்பில் 6 பாகங்களாக வெளியிட்டார். அப்புறம் பழந்தமிழ் இலக்கியங்களுக்கும் உரை எழுதினார். அது என்னென்னா சங்கத்தமிழ், குறளோவியம், தொல்காப்பிய பூங்கா, இது ஞாபகம் வச்சுங்க. 3 இதுக்கு வந்து உரைநடை எழுதினார். இல்லை, அதாவது செய்யுளுக்கு உரை எழுதுறது. சங்கத்தமிழுக்கு எழுதினார். இலக்கியம்னும் போதே சங்கம், இது இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் நீங்கள். இலக்கியங்களுக்கு உரையின்போது இலக்கியம் சங்க காலத்தில் சங்க நூல்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி. அதனால் சங்கத்தமிழ்ன்றது வந்து இலக்கியம்னு தெரிஞ்சுக்கோங்க. குறளோவியமும் குறள், அதுவும் ஒரு இலக்கியம் தான். தொல்காப்பியமும் இலக்கியம் தான். அதனால் இது உங்களுக்கு ஞாபகம் ஈஸியாக வந்துடும். சங்கத்தமிழ், குறளோவியம், தொல்காப்பியம் இதுக்கெல்லாம் உரை எழுதினார். அது வந்து அந்த இலக்கண நூலுக்கு தொல்காப்பியத்துக்கு எழுதினார் இல்லையா, அது எல்லாத்துக்கும் எழுதலை அவர். அந்த தொல்காப்பியத்தில் தொல்காப்பிய பூங்கான்ற பெயரில் எழுதினார். அது 142 நூற்பாக்களை மட்டும் எடுத்துகிட்டு 100 தலைப்புகளில் 100 மலராக உரை எழுதினார். அதுதான் 142 நூற்பாக்கள். தொல்காப்பியத்துலேருந்து எத்தனை நூற்பாக்கள் எடுத்துக்கினார்னா 142 நூற்பாக்கள். நூற்பாக்கள் வந்து அப்படியே படிக்கும்போது நமக்கு புரியாது. அது யாராவது உரையாசிரியர் உரை எழுதும்போது அதை படித்தா தான் நமக்கு புரியும். அது மாதிரி இவர் வந்து எழுதியிருக்கிறாரு. தொல்காப்பியத்தில் 142 பாக்களுக்கு வந்து தொல்காப்பிய பூங்கான்ற பேரில் 100 தலைப்புகளில் 100 மலராக உரையினை எழுதிக்கிறாரு. அதில் எத்தனை ஓமை பயன்படுத்திக்கிறாருன்னா 150க்கும் மேற்பட்ட ஓமைகளை கையாண்டிருக்கிறாரு. அதுலேருந்து ஒரு எடுத்துக்காட்டு கொண்டு கொடுத்துக்கிறாங்க. எதையும் விடுபடக்கூடாதுன்னு நான் எல்லாமே கொடுக்குறேன். இது கொடுத்தாங்கன்னா இது யாருடைய ஓமைன்னு கேட்டாங்கன்னா கலைஞருடையது. இது எந்த இதுக்குன்னா தொல்காப்பிய பூங்காவுக்காக எழுதப்பட்ட ஓமை. ஒரு எடுத்துக்காட்டு 150க்கு மேலே அவர் எழுதிக்கிறாரு. இது 1. நெல்லுக்குள்ளிருந்து அரிசி தலை காட்டுவது போல வெள்ளை விழிகள் இமைகளின் இடுக்குகளில் ஒளி காட்டிய வண்ணம் இருந்தன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓமை எழுதியிருக்காரு. அடுத்து பக்கத்தின் சிறப்பு பாருங்க. வல்லினம் மெல்லினம் இடையினம் ஒன்றுபட்டு தமிழ் என்ற தகதகாய ஒளி பரப்பிடும் போது தமிழர்கள் பல கூறுகளாக பிளவுபட்டு பால்பட்டு கிடப்பது நியாயம்தானா? ஏன்னா எழுத்துக்களின் ஒற்றுமையை கூற வந்த இடத்தில் வல்லினம் மெல்லினம் இடையினம் 3 ஒன்றுபட்டு தமிழில் வந்து பெருமைப்படுத்துது. அது மாதிரி தமிழர்கள் எல்லாம் இனம்னு பிரிஞ்சிருக்காமல் ஒற்றுமையாக இருக்கணுன்றதை சொல்ல வராரு. எழுத்துக்களின் ஒற்றுமையை கூற வந்த இடத்தில் தமிழர்கள் தமக்குள் பிளவுபட்டு இருப்பதை கூறிய விதம் செம்மை மனதை சிறப்புடன் காட்டுகிறது. எழுத்துக்களின் ஒற்றுமையை சொல்ல வந்த இடத்துல கூட தமிழர் ஒற்றுமையை வலியுறுத்துறாரு இல்லையா, அதனால செம்மை மனதை சிறப்புடன் காட்டணும்னு சொல்கிறாங்க. அடுத்து கவிதை கலைஞர் பாருங்க, இதழியலில் பார்த்தோம், அப்புறம் வந்து இயற்றமிழில் பார்த்தோம், இப்போ வந்து கவிதைகளை பார்க்குறோம். கவி அரங்குகளே தனக்கு இளைப்பாறும் இந்நிழல் சோலைகளாயின என்பார் கலைஞர். அவருக்கு இளைப்பாறுறதே எங்கன்னா கவி அரங்கு தான் அவருக்கு இளைப்பாறுற இடமா அவர் நினைச்சார். பாமரரும் புரிந்து கொள்ளும் எளிமையும் இனிய சந்தமும் வாய்ந்தவை கலைஞரின் கவிதைகள். கலைஞருடைய கவிதை பார்த்திங்கன்னா எளிமையான மக்களும் புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். கலைஞர் இயற்றியுள்ள கவிதைகள் 9 தொகுதிகளாக வெளிவந்துள்ளன. அவருடைய கவிதை எல்லாமே 9 தொகுதியாக வெளியிட்டிருக்காங்க. புறநானூற்று தாய் என்னும் தலைப்பிலான வசன கவிதை வந்து புகழ் வாய்ந்தவை. புறநானூற்று தாயின்னு ஒரு கவிதை எழுதியிருக்கிறாரு, வசன கவிதை. அது வந்து புகழ் வாய்ந்த கவிதையாக இருக்கிறது. சிலப்பதிகாரம் குறித்த கலைஞரின் கவிதையை கண்ணால் காணும்போதே நெஞ்சில் சந்தம் எழும் சிறு சிறு சொற்கள் அமைந்த கவிப்பூ இது. பாருங்கள், சின்ன சின்ன சொற்களில் சிலப்பதிகாரம் பற்றி அவர் எழுதிப்பார். இந்த எட்டுச்சுவை பிட்டுத்தமிழ் கட்டித்தயிர் வட்டில் நிறை கொட்டித்தர பட்டுக்கொடி கொட்டக்குடை முத்துச்சர சோழனூர் வருவீரே அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பார் சிலப்பதிகாரத்தை பற்றி. அது பார்க்கும்போதே நமக்கு சந்தம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்க்கலாம் பாருங்க. அறிஞர் அண்ணா மறைஞ்ச அப்புறம் வானொலியில் கலைஞர் பாடிய இரங்கற்பா வந்து படிப்பவரின் உள்ளத்தை உருக்கிறதா இருக்கும். கண்மூடி கொண்டு நீ சிந்திக்கும் பேரழகை பார்த்துள்ளேன், இன்று மண்மூடி கொண்டுன்னை பார்க்காமல் தடுப்பதென்ன கொடுமை? கொடுமைக்கு முடிவு கொண்டாய், எமை கொடுமைக்கு ஆளாக்கி ஏன் சென்றாய்? எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் என்றாய், இதையும் தாங்க ஏதண்ணா எமக்கிதயம்? கடற்கரையில் காற்று வாங்கியது போதுமண்ணா, எழுந்து வா எம் அண்ணா, வரமாட்டாய் இயற்கையின் சதி எமக்கு தெரியும் அண்ணா, நீ இருக்கும் இடம் தேடி யான் வரும் வரையில் இரவலாக உன் இதயத்தை தந்திட அண்ணா, நான் வரும்போது கையோடு கொணர்ந்து அதை உன் கால்மலரில் வைப்பேன் அண்ணா. அப்படி முடியும் அந்த பாட்டு. அது ஒரு நீண்ட கவிதை. இது அப்படி அதை படிக்கும்போது இன்றைக்கும் உள்ள உருகிற மாதிரி இருக்கும். அடுத்து அவருடைய கவிதைகள் எப்படி இருக்குன்னா, அகராதியை புரட்டவே தேவையில்லை, அப்படிப்பட்ட சொற்களை மக்களுக்கு புரிகிற மாதிரி சொற்களை பயன்படுத்தி எதுகை மோனை அந்த தொடை நயம்லாம் வச்சு ஒளி நயம் காட்டும் உணர்ச்சி கவின் செறிந்த கவிதைகளாக
அமைத்தார் கலைஞர் அவருடைய கவிதைகளை. அடுத்து கட்டுமான ஆர்வலர் கலைஞர் என்ற தலைப்பில் என்னென்னு பார்க்கலாம். ஐயன் திருவள்ளுவர் மீது அவருக்கு இருந்த பற்றின் காரணமாக, திருவள்ளுவர்னால் அவருக்கு மிகவும் பற்று, அதன் காரணமாக அவர் தமிழகத்தின் தலைநகரான சென்னையில் வள்ளுவர் கோட்டமும் தெற்கு எல்லையில் குமரியில் வள்ளுவர் சிலையும் அமைச்சார். வள்ளுவர் கோட்டத்தில் வந்து திருவாரூர் கோயில் மாதிரியில் கட்டப்பட்டுக்கும். வள்ளுவர் கோட்டத்தில் திருவாரூர் கோயில் தேர் இருக்குது இல்லையா, அந்த மாதிரியில் அதை கட்டியிருப்பாங்க. கருவறை வாயில் வந்து திராவிட கட்டடக்கலை பாணியில் தூண்கள் அழகுற அமைக்கப்பட்டிருக்கும். இங்குள்ள அரங்கம் குறள் மணிமாடம் அப்படின்னு பெயரிட்டு 1330 குறட்பாக்களும் இங்கே இந்த வள்ளுவர் கோட்டத்தில் இருக்குது. அதுக்கடுத்து அழிந்து போன பூம்புகாரை அதே பொலிவுடன் காண கண்ணகி வாழ்ந்த ஊரில் உருவாக்கப்பட்டதே பூம்புகார் கலைக்கூடம். அந்த பூம்புகாரில் வந்து பூம்புகார் கலைக்கூடம் இருக்குது. நூல்கள் வாசிப்பதில் தீராத ஆர்வம் கொண்ட அண்ணாவின் 102வது பிறந்த நாளை முன்னிட்டு 2010ஆம் ஆண்டு செப்டம்பர் 15 அன்னைக்கு முதல்வராக இருந்த கலைஞர் அவர்கள் அண்ணா நினைவு நூற்றாண்டு நூலகம் திறந்து வச்சார். அது மிகவும் புகழ் வாய்ந்த நூலகம். அது மட்டும் இல்லை, சென்னையில் அண்ணா நினைவிடம் முதல் கன்னியாகுமரியில் காமராஜர் மண்டபம் வரைக்கும் நினைவு மண்டபம், காமராஜர் நினைவு மண்டபம் அது வரைக்கும் கலைஞரின் கட்டுமானங்கள் எல்லாம் பரப்பி வச்சா தமிழ்நாட்டின் வரைபடம் கிடைச்சிடுவாங்க. அந்த அளவுக்கு கட்டிடங்களும் நினைவு மண்டபங்கள் எல்லாம் கட்டியிருக்காரு கலைஞர். அடுத்து செம்மொழி கலைஞர். இயலிசை நாடகம் என்னும் முத்தமிழிலும் தன் முத்திரை பதித்ததால் முத்தமிழ் அறிஞர் என போற்றப்பட்டார். அவர் முதல்வராக இருக்கும்போது பெருமை சேர்க்கும் பல பணிகளை செஞ்சார். மனோன்மணியம் சுந்தரனார் எழுதிய நீராறும் கடலெடுத்து என்ற பாட்டை அரசு விழா அனைத்திலும் தொடக்க பாடலாக பாடணுன்றதை வழக்கத்துக்கு கொண்டு வந்தார். கல்வித்துறையை பள்ளி கல்வி உயர்கல்வின்னு ரெண்டாக பிரித்து தமிழ் வளர்ச்சித்துறைன்ற ஒரு துறையை ஏற்படுத்தி அதுக்கு தமிழறிஞர் ஒருவரையே அமைச்சராக்கி அழகு பார்த்தார். அதுக்கடுத்து 2010ஆம் ஆண்டு கோவையில் கலைஞர் வந்து உலகத்தமிழ் மாநாட்டை நடத்தினார். தமிழின் பெருமிதங்களை வந்து விளக்கி செம்மொழியான தமிழ் மொழியாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடலை வந்து அவரே ஏற்றினார். அதுக்கு இசையமைச்சர் வந்து ஏஆர் ரகுமான் தான் இசையமைச்சார். அதோடு இல்லை, பல இசை வடிவங்கள் அதில் இருந்ததுனால ஒன்றிணைந்து 3 தலைமுறைகளை சேர்ந்த இசைக்கலைஞர்களும் அதில் பங்கேற்றாங்க. பாருங்க, இம்மாநாட்டில் லட்சணியில் இருந்தது போலவே குமரியில் நிறுவப்பட்ட திருவள்ளுவர் சிலையின் கீழ் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்னும் தமிழரின் முதன்மை உரிமத்தை பொறிக்கச் செய்தார். அதாவது பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற வாசகங்களை பொறிக்கச் செய்தார். என்றுமுள்ள தமிழில் இன்றுமுள்ள கலைஞர் என்ற தலைப்பில் என்ன கொடுக்குறாங்கன்னா, தமிழின் பெருமிதங்களையும் விழுமியங்களையும் மீட்டெடுக்க எண்ணிய கலைஞர் அதற்கான பணிகளை தம் வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்தார். லட்சக்கணக்கான பக்கங்கள் எழுதியும் ஆயிரக்கணக்கான மேடைகளில் பேசியும் அவர் அளவுக்கு செயல்பட்டதுமான தலைவர்கள் வந்து மிக குறைவு தான். உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்னும் கூற்றுக்கு சான்றாக வாழ்ந்தார் கலைஞர். 2018 ஜூலை 7ஆம் நாள் தம் 94ஆம் வயதில் தமிழர் நெஞ்சில் என்றும் நிலைத்து நிற்கும் காவியமானார். அவ்வளோதான், பாடம் முடிஞ்சிடுச்சு. அடுத்து வினாவிடைக்கு போகலாம். இப்போது நம்ம வினாவிடைக்கு வந்துட்டோம். இப்போது நீங்கள் நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா இது வரைக்கும் இந்த கேள்விக்கெல்லாம் பதில் உங்களுக்கே தெரியும். கேள்வி வரும்போதே பதில் சொல்லிடுவீங்க. இயற்பெயர் மறைந்து இட்ட பெயர் நிலைக்கும் அளவுக்கு மு. கருணாநிதி அவர்களை அடையாளப்படுத்தி தன்னை பெருமைப்படுத்தி கொண்டது கலை. அதையே திருப்பி கேட்கலாம், கலை யாரை அடையாளப்படுத்தி தன்னை பெருமைப்படுத்தி கொண்டதுன்னு. அதுக்கும் உங்களுக்கு ஆன்சர் தெரியும். இப்போது செந்தமிழுக்கு ஒரு தீமையெனில் தம் உயிரையும் தந்திட துணியும் தியாக திருவுருவம் என்று யார் யாரை பற்றி கூறினார்னா பேராசிரியர் அன்பழகனார் கலைஞரை பற்றி கூறியது. இந்த லைன் யார் சொன்னதுன்னு கேட்கலாம், அல்லது யாரை பற்றி கூறியதுன்னு தனித்தனியாகவும் கேட்கலாம். நான் வந்து 2 கேள்வியாக வேணான்னு இதிலே கொடுத்துட்டேன். அடுத்து பாருங்கள், தானும் தன் தங்கையும் மலையில் நனைந்தது பற்றியும் நெளிந்தோடும் மலை தண்ணீரில் மிதக்கவிட்ட காகித படகுகள் பற்றியும் குழந்தை உள்ளத்துடன் கலைஞர் பதிவு செய்த புதினம் புதையல். புதையல் என்ற புதினத்தில் தான் இதை பதிவு செஞ்சார். கலைஞர் பிறந்த தேதி 1924 ஜூன் திங்கள் 3ஆம் நாள். ஏராள் நிலத்தையும் நாவாள் தமிழையும் பண்படுத்திய விவசாய கலைஞர் முத்துவேலர். கலைஞரின் பெற்றோர் முத்துவேலர் அஞ்சுகம் அம்மையார். கலைஞர் மு. கருணாநிதி தொடக்க கல்வி பயின்ற இடம் திருக்குவளை. கலைஞர் உயர்நிலைப் பள்ளியில் படித்த ஊர் திருவாரூர். அடுத்த கொஸ்டின் போகலாம். 1921 சென்னை மாகாணத்தில் நீதி கட்சியின் சார்பில் முதலமைச்சராக இருந்தவர் பனகல் அரசர். கலைஞர் உயர்நிலைப் பள்ளியில் படிக்கும்போது அரசியல் அரிச்சுவடியாக இருந்த துணைப்பாடம் யாருடைய சாதனைகளை கூறும் நூல்? பனகல் அரசின் சாதனைகள்.
கலைஞர் இந்தி திணிப்பை எதிர்த்து எழுதிய பாடல் வரி. வாருங்கள் எல்லோரும் போருக்குச் சென்றிடுவோம். இந்தி திணிப்பை எதிர்த்து மாணவர்களை திரட்டி திருவாரூர் வீதிகளில் ஊர்வலம் வந்தபோது அவருக்கு வயது 14. கலைஞருக்கு கலைத்தன்மையை வளர்த்த பண்பு போராட்டப் பண்பு. இளமை பருவத்திலேயே கலைஞரை ஈர்த்தது பெரியாரின் பகுத்தறிவு கருத்துக்கள், பட்டுக்கோட்டை அழகிரி, அறிஞர் அண்ணா ஆகியோரின் பேச்சாற்றல். கலைஞரின் கீழ்கண்ட சொற்பொழிவு பலராலும் பாராட்டப்பட்டது. நட்பு என்னும் தலைப்பிலான சொற்பொழிவு. அடுத்த கொஸ்டின் போகலாம். 16வது கொஸ்டின். கலைஞர் மு. கருணாநிதி அவர்கள் பள்ளி பருவத்திலேயே மாணவர்களுக்கு பேச்சு பயிற்சி அளிப்பதற்காக தொடங்கப்பட்ட அமைப்பு சிறுவர் சீர்திருத்த சங்கம். மாணவர்களிடையே ஒற்றுமை உணர்வை வளர்த்தெடுக்க கலைஞரால் தொடங்கப்பட்ட அமைப்பு தமிழ்நாடு தமிழ் மாணவர் மன்றம். தமிழ், தமிழர், தமிழ்நாடு என்று சிந்தனையிலேயே தம் ஆயுளை செலவிட்டவர் கலைஞர் மு. கருணாநிதி. இளைய சமுதாயமே எழுவாய் என்ற நடை யாருடைய பேச்சுக்கு ஒரு முத்திரை? கலைஞர் மு. கருணாநிதி அவர்கள் பேச்சுக்கு ஒரு முத்திரை. கலைஞர் அவர்கள் எழுதிய முதல் நாடகம் அரங்கேற்றப்பட்ட ஆண்டு. முதல் நாடகம் பழனியப்பன் அரங்கேற்றப்பட்ட ஆண்டு 1944. கலைஞர் எழுதிய நாடகங்களுள் சில: சாம்ராட் அசோகன், மணிமகுடம், வெள்ளிக்கிழமை, காகிதப்பூ. இது கூட ஞாபகம் வச்சுக்கலாம். சாம்ராட் அசோகன் நாடகம் நடிக்கிறதுக்காக ஒருத்தர் போகிறாங்கன்னா, அரசருக்கான மணிமகுடம் எடுத்துன்னு, வெள்ளிக்கிழமை காகிதப்பூ எடுத்துன்னு போகிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நாடகங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. மாணவர் தலைவராக எம்.ஆர். ராதாவின் வேண்டுகோளுக்காக கலைஞர் நடித்த நாடகம் தூக்குமேடை. அதாவது அவரே எழுதின தூக்குமேடை. கலைஞர் என்ற சிறப்பு பெயர் மு. கருணாநிதி அவர்களுக்கு எப்போது வழங்கப்பட்டது? தூக்குமேடை நாடகத்தின் பாராட்டு விழாவில். அடுத்த கொஸ்டின் போகலாம். 24வது கொஸ்டின். கலைஞரின் திறமையை உணர்ந்து முதலாக படத்துக்கு முழு வசனத்தையும் ராஜகுமாரி திரைப்படத்திற்காக எழுத சொன்ன இயக்குனர் ஏ.எஸ்.ஏ. சாமி. இது எப்படி வேணாலும் கேட்கலாம். முதல் திரைப்படம் எது? ராஜகுமாரி. அப்புறம் ராஜகுமாரிக்கு வசனம் எழுதியவர் யார்? கலைஞர். எழுத சொன்னவர் தான் இயக்குனர் ஏ.எஸ்.ஏ. சாமி. இது மாதிரி இந்த விஷயம் தெரிஞ்சால் எப்படி கேட்டாலும் உங்களால் எழுத முடியும். அடுத்து ராஜகுமாரி திரைப்படத்தில் நடித்தவர் மக்கள் திலகம் எம்.ஜி.ஆர். சொல் புதிது சுவை புதிது என்று கேட்போர் வியக்கும் வண்ணம் வசனங்கள் அமைத்தவர் கலைஞர் மு. கருணாநிதி. கலைஞரின் கதை வசனத்தில் எம்.ஜி.ஆர். நடித்து தொடர்ந்து வெளிவந்த படங்கள் மருதநாட்டு இளவரசி, மந்திரி குமாரி, நாம், மலைக்கள்ளன். முதல்ல ராஜகுமாரியா இங்கே பார்த்தோமா, ராஜகுமாரி. அதுக்கடுத்து இதெல்லாம் மருதநாட்டு இளவரசி, மந்திரி குமாரி, நாம், மலைக்கள்ளன். இதெல்லாம் அதை தொடர்ந்து வந்த படங்கள். தமிழ் திரையுலகில் திருப்பு முனையாக பாவலர் பாலசுந்தரம் கதை எழுதி கலைஞர் திரைக்கதை வசனம் எழுதிய படம் பராசக்தி. பராசக்திக்கு கதை எழுதினவர் பாவலர் பாலசுந்தரம். அதை திரைக்கதையாக மாற்றி எழுதினவர் திரைக்கதைக்கு வசனம் எழுதினவர் கலைஞர் அவர்கள். எதுக்குன்னா பராசக்தி கதைக்கு. கலைஞரின் பராசக்தி வசனத்திற்கு உயிர் கொடுத்தவர் சிவாஜி கணேசன். கலைஞரின் கதை வசனத்தில் பராசக்தியை தொடர்ந்து சிவாஜி கணேசன் நடித்த படங்கள் திரும்பிப்பார், மனோகரா, ராஜாராணி. இதெல்லாம் அதை தொடர்ந்து வந்த படங்கள். அடுத்த கொஸ்டின். ரங்கோன் ராதா படத்திற்கு டி.ஆர். பாப்பா அவர்கள் இசையமைத்த 11 பாடல்களில் கலைஞர் எழுதிய பாடல்களின் எண்ணிக்கை 4. ரங்கோன் ராதா அந்த படத்தில் டி.ஆர். பாப்பா அவங்க இசையமைச்சாங்க. அதில் 11 பாட்டில் 4 பாட்டு கலைஞர் எழுதினது. மறக்க முடியுமா என்னும் திரைப்படத்தில் கலைஞர் எழுதி காலத்தால் மறக்க முடியாத மக்கள் மனதில் இடம்பெற்றுள்ள பாடல் காகித ஓடம் கடல் அலை மேலே. கலைஞரின் கதை வசனங்கள் பகுத்தறிவு பற்றி பேசியவை பராசக்தி, ராஜகுமாரி, மலைக்கள்ளன். கலைஞரின் சமூக கருத்துக்கள் பேசிய படங்கள் மருதநாட்டு இளவரசி, பணம், நாம், திரும்பிப்பார். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் குறிப்பு சொன்னதுனால. கலைஞரின் அரசியல் பேசிய படங்கள் புதுமை பித்தன், குறவஞ்சி, அரசியலங்குமரி, வண்டிக்காரன் மகன். பெண்கள் முன்னேற்றம் பேசிய படங்கள் மணமகள், ராஜாராணி, இருவர் உள்ளம், பாசப்பறவைகள். கலைஞரின் இலக்கியம் பேசிய படங்கள் அபிமன்யு, பூம்புகார், ஒளியின் ஓசை. மனசாட்சி உறங்கும்போது மணக்குரங்கு ஊர் சுற்ற கிளம்பிவிடுகிறது. 29வது கொஸ்டின். நாற்றம் எடுத்த சமுதாயத்தில் நறுமணம் கமழ்விக்க இதோ சாக்ரட்டிஸ் அழைக்கிறேன், ஓடி வாருங்கள் என்ற வசனம் இடம்பெற்ற திரைப்படம் ராஜாராணி. பொறுத்தது போதும் பொங்கி எழு மனோகரா என்னும் வசனம் இடம்பெற்ற திரைப்படம் மனோகரா. நடித்தவர் சிவாஜி கணேசன். எந்த ஆண்டு எந்த வயதில் திரைப்படங்களுக்கு கலைஞர் எழுதத் தொடங்கினார்? 1947 23ஆம் வயதில்.
தொலைக்காட்சிக்காக எழுதிய தொடர் எந்த வயதில் எழுதினார்? ராமானுஜர். வயது வந்து 92. இது ஏன் இதில் கொடுக்குறேன்னா, எப்படி கேட்டாலும் நீங்கள் சொல்லணும் அதுக்காக. இளம் வயதிலேயே கலைஞர் நடத்திய கையெழுத்து ஏடு மாணவன் நேசன். இளம் வயதுனா மாணவனாக இருக்கும்போதே, அதனால் மாணவன் நேசன் ஞாபகம் வச்சுக்கோங்க. கலைஞர் தம் முதல் கட்டுரையை எந்த இதழில் எழுதினார்? அண்ணாவின் திராவிட நாடு இதழில். அண்ணா நடத்திய திராவிட நாடு என்ற இதழில் தான் முதல் கட்டுரையை எழுதினார். கலைஞர் தம் 18வது வயதில் இதழுக்காக எழுதிய நிறுவனம் முரசொலி வெளியீட்டு கழகம். அடுத்த கொஸ்டின், கலைஞர் அவர்கள் டேஸ் என்ற புனைப்பெயரில் முரசொலியில் பல கட்டுரைகளை எழுதினார். சேரன் என்ற புனைப்பெயரில். எழுத்தை தமது ஆயுதமாக கொண்டு அதன் மீது அளவற்ற நம்பிக்கை கொண்ட தலைவர் கலைஞர் மு. கருணாநிதி. தமது எண்ணங்களை, தமது விருப்பங்களை கடைக்கோடி தமிழருக்கும் கொண்டு செல்லும் ஏற்பாடாக அவர் கருதியது உடன்பிறப்புகளுக்கு எழுதிய கடிதங்கள். தமிழ்நாட்டின் வரலாற்றை ஆய்வு செய்பவர்களுக்கு கருவூலங்களாக இருப்பவை உடன்பிறப்புகளுக்கு இதழில் எழுதிய கடிதங்கள். மலேசிய மண்ணில் சுபாஷ் சந்திரபோஸின் இந்திய தேசிய இராணுவத்தைச் சேர்ந்த மலேயா கணபதி என்பவர் ஆங்கிலேயரால் தூக்கிலிடப்பட்டு இறந்தபோது கலைஞர் எழுதிய கட்டுரை கயிற்றில் தொங்கிய கணபதி. கலைஞர் எழுதிய சிறுகதைகள் நலாயினி, சித்தார்த்தன் சிலை, சந்தனக்கிண்ணம், தாய்மை, புகழேந்தி, அணில் குஞ்சு. இதுக்கும் குறிப்பிடுத்தவங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். கலைஞரின் புதினங்கள் ரோமாபுரி பாண்டியன், பொன்னன் சங்கர், தென்பாண்டி சிங்கம், ஒரே ரத்தம். கலைஞர் தம் வாழ்க்கை வரலாற்றை டேஸ் என்ற பெயரில் டேஸ் பாகங்களாக எழுதினார். நெஞ்சுக்கு நீதி என்ற பெயரில் 6 பாகங்களாக எழுதினார். கலைஞர் எழுதிய பழந்தமிழ் இலக்கியங்களுக்கான உரைகள் சங்கத்தமிழ், குறளோவியம், தொல்காப்பிய பூங்கா. கலைஞர் உரை எழுதிய தொல்காப்பிய நூற்பாக்களின் எண்ணிக்கை, தலைப்புகளின் எண்ணிக்கை 142 நூற்பாக்கள், 100 தலைப்புகள். ஏன்னா ஏதாவது ஒன்று கூட கேட்கலாம்ல, தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் மறுபடியும் 2-3 முறை கேட்கும்போது உங்களுக்கு நல்லா பதிஞ்சிடும், அதனால சொல்கிறேன். அவர் தொல்காப்பிய பூங்காவில் பயன்படுத்திய ஓமைகளின் எண்ணிக்கை 150க்கும் மேற்பட்ட ஓமைகள். வல்லினம் மெல்லினம் இடையினம் ஒன்றுபட்டு தமிழ் என்ற தகத்தகாய ஒளிபரப்பிடும்போது தமிழர்கள் பல கூறுகளாக பிளக்கப்பட்டு பால்பட்டு இருப்பது நியாயம்தானா என கூறியவர் கலைஞர் மு. கருணாநிதி. கவியரங்குகளே தனக்கு இளைப்பாறும் இந்நிழல் சோலைகளாயின என்றவர் கலைஞர். அதாவது இது இப்படின்னு கேட்கலாம். கலைஞர் வந்து தனக்கு இளைப்பாறும் இந்நிழல் சோலைகளாக எவற்றை கூறினார்னா கவியரங்குகளை கூறினார் அப்படி சொல்லலாம். கலைஞர் இயற்றிய கவிதை வெளிவந்த தொகுதிகளின் எண்ணிக்கை 9. கலைஞரின் கவிதைகளில் புகழ்பெற்ற வசன கவிதை புறநானூற்று தாய். 8 சுவை என்று தொடங்கி சோழனூர் வருவீரே என்ற கவிதை எதை பற்றியதுன்னா சிலப்பதிகாரம் பற்றியது. அறிஞர் அண்ணா மறைந்தபோது கலைஞர் வானொலியில் பாடிய இரங்கற்பாவில் அண்ணாவிடம் இரவலாக கேட்டது இதயத்தை. சென்னையில் திருவள்ளுவருக்காக கலைஞர் அமைத்தது, குமரியில் திருவள்ளுவருக்காக அமைத்தது. சென்னையில் திருவள்ளுவர் கோட்டம், குமரியில் திருவள்ளுவர் சிலை. இது 2 கொஸ்டினாக கேட்கணும், நான் ஒரே கொஸ்டினில் சொல்லிட்டேன், ஞாபகம் வச்சுங்க. சென்னையில் திருவள்ளுவர் கோட்டம், இதில் வந்து கன்னியாகுமரியில் வந்து திருவள்ளுவர் சிலை. திருவாரூர் தேரின் மாதிரியில் கட்டப்பட்டது வள்ளுவர் கோட்டம். கருவறை வாயிலில் அமைக்கப்பட்டுள்ள தூண்கள் எந்த பாணியில் கட்டப்பட்டது? திராவிட கட்டடக்கலை பாணி. சிலப்பதிகார காட்சிகள் சிற்பங்களாக வடிக்கப்பட்டுள்ள இடம் பூம்புகார் கலைக்கூடம். அண்ணாவின் 102வது பிறந்த நாளையொட்டி அண்ணா நூற்றாண்டு நூலகம் கட்டப்பட்டு கலைஞரால் திறக்கப்பட்ட நாள் 2010ஆம் ஆண்டு செப்டம்பர் 15. இதில் பாருங்கள் யாரால் திறக்கப்பட்டதுன்னா கலைஞரால். எத்தனாவது பிறந்த நாள்னா 102. இது மாதிரி சொல்லலாம். இதில் 2-3 கொஸ்டின் இதில் வர முடியும். சென்னை அறிஞர் அண்ணா நினைவிடம் முதல் கன்னியாகுமரி காமராஜர் நினைவிடம் ஈறாக கலைஞர் எழுப்பிய கட்டுமானங்களை ஒன்றாக பரப்பி வைத்தால் டேஸ் முழுமையாக கிடைத்துவிடும் என்பர். தமிழ்நாட்டின் வரைபடம். 69வது கொஸ்டின், இயல் இசை நாடகம் என்னும் முத்தமிழிலும் தன் முத்திரை பதித்ததால் கலைஞர் டேஸ் என போற்றப்பட்டார். முத்தமிழ் அறிஞர். மனோன்மணியின் சுந்தரனாரின் நீராறும் கடலொடுத்த என்னும் பாடலை அரசு விழாக்களில் தொடக்க பாடலாக பாடுவதற்கு வழிவகுத்தவர் கலைஞர் மு. கருணாநிதி. கல்வித்துறையை பள்ளிக்கல்வி, உயர்கல்வி என 2ஆக பிரித்து தமிழ் வளர்ச்சித்துறை என்ற புதிதாக ஒரு துறையை உருவாக்கி தமிழறிஞர் ஒருவரை அமைச்சராக்கி அழகு பார்த்தவர் டாக்டர் கலைஞர் மு. கருணாநிதி. இது 3 கொஸ்டினாக கேட்க முடியும். கல்வித்துறையை கல்வி, உயர்கல்வி என 2ஆக பிரித்தவர் யாருன்னு கேட்கலாம். தமிழ் வளர்ச்சித்துறையை புதிதாக உருவாக்கியவர் யாருன்னு கேட்கலாம். எப்படி கேட்டாலும்
டாக்டர் கலைஞர் மு. கருணாநிதி. எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அதில் ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அரசின் சார்பில் கலைஞர் உலகத்தமிழ் செம்மொழி மாநாடு நடத்திய இடம் மற்றும் ஆண்டு கோவையில் நடத்தினார் 2010ஆம் ஆண்டு. உலகத்தமிழ் மாநாட்டின் போது தமிழின் பெருமிதங்களை விளக்கி செம்மொழியான தமிழ்மொழியாம் என்று கலைஞர் எழுதிய பாடலுக்கு இசையமைத்தவர் ஏ.ஆர். ரஹ்மான். அவருக்கு உதவியாக 3 தலைமுறைகளைச் சேர்ந்த இசைக்கலைஞர்களும் அதில் பங்கேற்றாங்க. இதில் பார்த்திங்கன்னா இன்னும் இது மாதிரியும் கேட்கலாம். உலகத்தமிழ் மாநாட்டின் போது செம்மொழியான தமிழ்மொழியாம் என்ற பாடலை எழுதியவர் யாருன்னு கேட்கலாம். அப்போ கலைஞர் மு. கருணாநிதின்னு வரும். அப்புறம் உலகத்தமிழ் மாநாட்டின் போது எழுதப்பட்ட பாடல் எதுன்னு கேட்கலாம். அப்போ செம்மொழியான தமிழ்மொழியாம் அப்படி வரும். எப்படி கேட்டாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இது ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. கோவை மாநாட்டின் இலட்சணியில் இருந்தது போலவே குமரியில் நிறுவப்பட்ட திருவள்ளுவர் சிலையின் கீழ் பொறிக்கப்பட்ட தமிழரின் முதன்மை விழுமியம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். அப்போ இப்படியும் கேட்கலாம். கோவை மாநாட்டின் இலட்சணியில் இருந்த தமிழரின் முதன்மை விழுமியம் அப்படின்னு கேட்டாலும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். இப்படி தான் கேட்குறது. இப்படி கொடுத்துட்டு கடைசியில் இப்படி கேட்பாங்க. கோவை மாநாட்டில் இலட்சணியில் இருந்தது எதுன்னு சொல்லிட்டு நம்ம இதை வச்சு அதை கண்டுபிடிக்கணும். அப்படி தான் கொஸ்டின் நிறைய கேட்பாங்க. அப்போ பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் தான் கோவை மாநாட்டு இலட்சணியில் இருந்தது. அதே தான் இதில் சிலையில் திருவள்ளுவர் சிலையில் குமரியில் பொறிக்கப்பட்டதும் இதே பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் தான். உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்னும் கூற்றுக்கு சான்றாக விளங்கியவன் கேட்டால் கலைஞர். இங்கே அது இல்லை. உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்னும் கூற்றுக்கு சான்றாக விளங்கிய கலைஞர் தமிழர் நெஞ்சங்களில் நிலைத்து நிற்கும் காவியமான நாள் 2018ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 7ஆம் நாள். அவ்வளோதான். இந்த கொஸ்டின் எல்லாம் உங்களுக்கு முடிஞ்சிடுச்சு. 75 கொஸ்டின் இதுக்கு பெரிய உரைநடை. அதனால் கொஸ்டினும் அதிகமாக இருக்குது. பரப்பளவு கண்டு எப்போவுமே படிப்பில் நம்ம பயப்படவே கூடாது. நம்ம எல்லாமே உள்வாங்கினா ஈஸி தான். இப்போ பாருங்கள், இது நான் முதல்ல ஒரு முறை சொல்லி 2வது ஒரு முறை கொஸ்டினில் கேட்கும்போது உங்களுக்கு எல்லாமே நல்லா தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த எல்லேருந்து யார் எந்த கேள்வி கேட்டாலும் நீங்கள் பதிலளிக்க தயாராக இருப்பீங்க. இது பயனுள்ளதாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோவும் பாருங்கள். எல்லா வீடியோவும் இது மாதிரி தான் விளக்கம் கொடுத்து கொஸ்டின் ஆன்சர் கொடுத்துருப்பேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.